பார்க்கடல் கடைந்து அமிர்தம் கிடைத்தபோது அந்த அமிர்தமானது அசுரர்கள் கையில் சென்றால் சாகாவரம் பெற்று இந்த உலகை நாசம் செய்து விடுவார்கள் என எண்ணி அந்த அமிர்தம் தேவர்களுக்கு கொடுக்க விஷ்ணு எண்ணினார். ஆதலால் விஷ்ணு மோகினி அவதாரமாக எடுத்து அசுரர்கள் மற்றும் தேவர்கள் முன்பு கையில் அமிர்தத்துடன் வந்து நின்றார். அசுர அரசன் மகாபலி அந்த மோகினி அழகில் மயங்கி அவளை அசுரலோக நாயகியாக்க எண்ணினான். அவள் அழகில் மயங்கி அவள் சொல்படி நடக்க எண்ணினான். அதன்படி இந்த அமிர்தம் தேவர்களுக்கு கிடைத்த பிறகே அசுரர்களுக்கு கிடைக்கும் என்று மோகினி அசுர அரசரிடம் கூறினார். ஆயினும் மற்ற அசுரர்கள் அதை எதிர்த்தார்கள். எனினும் மகாபலி மோகினி அழகில் மயங்கி அவள் சொல்வதை மட்டுமே கேட்க நினைத்தான். அதன்படி மோகினி அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கினார். ஸ்வர்ப்பணு என்ற ஒரு அசுரன் தேவர்களுக்கு நடுவில் சென்று நயவஞ்சகமாக அமிர்தத்தை பருகினான். அருகில் இருந்த சூரிய தேவனும் மற்றும் சந்திர தேவனும் இவன் தேவரில்லை, அசுரர்களில் ஒருவனான ஸ்வர்ப்பணு என்று மோகினியிடம் கூறினார்கள். அந்த நேரத்தில் விஷ்ணு தனது உண்மையான வடிவத்தில் தனது சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி ஸ்வர்ப்பானுவின் தலையை விரைவாக துண்டித்தார். ஆனால் அவர் ஏற்கனவே அமிர்தத்தை உட்கொண்டதால் ஸ்வர்பானு இறக்கவில்லை. அதற்கு பதிலாக அவரது தலையும் உடலும் 2 அழியாத நிறுவனங்களாக மாறியது. தலை ராகு என்றும் உடல் கேது என்றும் அறியப்பட்டது.